ஏன் ப்ரோ எல்லா வீடியோலயும் மூக்கு உறிஞ்சிக்கிட்டே இருக்கீங்க? மூக்கு உறிஞ்சிக்கிட்டே தான் இருக்கேன். ধনকে দেখলু তুই ননিসিনা মনকে সোনাকে চিনলু বানাকে চিনলু মনুষ্য চিনলু. ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கான வீடியோ கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்ட்டூன் ட்ரோல் ரியாக்ஷன் பார்ட் 2. இன்றைக்கி நம்ம கார்ட்டூன் ட்ரோல் ரியாக்ஷன் தான் வீடியோ பார்க்க போகிறோம். போன வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 200 லைக் வந்துச்சு அப்படின்னா வானவில் தோழர்களுக்காண்டி தனியாக ஒரு வீடியோ செப்பரேட்டாக போகிறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நம்மளோட துரதிர்ஷ்டம் 30 லைக்லேயே தொங்கிருச்சு. சரி, அந்த டார்கெட்டை இங்கே வைக்கிறேன், டபுளாக வைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவுக்கு ஒரு 400 லைக் வந்துச்சு அப்படின்னா வானவில் தோழர்களுக்காண்டி தனியாக ஒரு வீடியோ ட்ரோல் பண்ணி ரியாக்ஷன் பண்ணி கழுவி ஊற்றிடலாம். ஸோ 400 லைக் மறந்துடாதீங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் டோலக்பூருக்குள்ளே வந்து ட்ரிப்பு போகிறாங்க. அந்த 2 பேர் அந்த டோலக்பூருக்கு போய் என்னென்ன பண்ணுறாங்கன்றதான் ஸ்டோரி. அதாவது இந்த வீடியோவை 3 பார்ட்டாக பிரித்து வச்சுருக்காங்க. பாப்போமா? பார்ட் 1. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டோலக்பூர் வந்துட்டோம். சரி வாங்க, நம்ம இந்த ஊரை சுற்றி பார்த்துட்டு சோட்டா பீம்லாம் பார்த்துட்டு அப்படியே இந்திரவர்மரை பார்த்துட்டு போவோம். ஒரு போட்டோ எடுத்தேன். டேய் தாயில, இங்கே வந்து உன் வேலையை காட்டுறியாடா? அமைதியாடுறா, நம்ம ஊர் மாதிரி கிடையாது. நான் என்ன பண்ணுவாங்க, மாப்பிள்ள துவச்சு விட்டு போயிருவேன். டேய் சும்மா வாடா பல்லு தாயிலி. சரி வால்டர் பாடுறா, எவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க இந்த ஊரை. மச்சாடி அங்கே பாரு காலியா பாருடா ஒத்தால. அட ஆமா மச்சான், காளியா? மாப்பிள்ள இன்னும் அவன் சட்டியை போட்டு சுத்திக்கிட்டு இருக்கான் வாத்தால. அவனாச்சும் சட்டி போட்டு சுத்துறான், நீ அதுவும் போடாம தான்டா சுத்திட்டு இருக்க. மாப்பிள்ள தேவை இல்லாம ஆட்டியை விட்டுட்டு இருக்க. சரி வாடா கிளம்போண்டா, அவன் டோலு போல் கூட விளாண்டு இருக்கட்டும்டா. டோலு போல் கூட அப்படின்னா மாப்பிள்ள விளாடுவான். அது உனக்கு தேவையில்லாத விஷயம் தாயிலி. சப்திக்கிறா. மச்சான் அவன்கிட்ட சோட்டா பீம் எங்க இருப்பான்னு கேள்றா. ஐயா, அந்த சோட்டா பீம் எங்கேயா இருக்கான்? ஓ சோட்டா பீமை கேக்குறீங்களா? சோட்டா பீம் இந்த காட்டு அரச மரத்துல உட்காந்துட்டு இருப்பான், போய் பாருங்க. ஐயா, அந்த அரச மரத்துக்கு எப்படியா போகணும்? அப்படியே நேரம் போயிட்டு வடக்கு பக்கம் திரும்ப. நன்றி பாவா. டீ மச்சான், பேசாட்டு அந்த ஊர்ல செட்டில் ஆகலான்னு இருக்கேன்டா. எனக்கு தமிழ்நாட்டு வரவே பிடிக்கலடா. மச்சான் உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையாடா? டேய் மாப்பிள்ள நல்லா டோலக்பூர்காரன்டா. யாரா நீ? பல்லு நம்மளுக்கு மேல பாஸ்தா இருக்கான். டீ மச்சான் உட்காந்துருக்காங்க பாரா சோட்டா பீம். மச்சான் டே, தகவல் உண்மைதான் போல. மாப்பிள்ள சுக்கி வச்சிருக்கான் போலடா. வாரம் இப்பயும் பக்கத்துல உட்காந்துருக்கான். டீ பல்லு தாயிலி, வாயை வச்சுட்டு சும்மாடுறா. லட்டை சாப்பிட்டா இங்கேயே நம்மளை புதைச்சிட்டு போயிடுவான்டா. ஓகே, பார்ட் 2 பக்கம் பண்ணி வச்சுருக்காங்க. பார்ட் 1 செம்மையாக இருக்குது. இப்போ பார்ட் 2 எப்படி இருக்கு பாப்போமா? வணக்கம் பீம். வணக்கம் பீம், நாங்க வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. இவனுக்கு கூட தெரிஞ்சிருக்கேன் நம்ம ஊரை பத்தி. அதான் பீம், அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போலாம்னு வந்தோம். உங்க ஊரை சுத்தி காட்டுறீங்களா பீம்? வாங்க நண்பர்களே போவோம். பாவா, இதான் டோலக்பூர் கணக்கு. பாத்தியா எவ்வளவு மரியாதைன்னு? இதுதான் நண்பர்களே எங்க வீடு. ராஜு, நண்பர்கள் அப்படிலாம் சொல்லக்கூடாது. மச்சாடே, ஜானி ஜின்ஸ் மண்டே ரொம்ப பண்றான்டா. மச்சான் அமைதியாரா, போறப்ப திரும்பி விட்டுருவான்டா. இதுதான் நண்பர்களே எங்களோட மார்க்கெட். அப்புறம் இங்கதான் நாங்க எப்பயுமே விளையாடுவோம் வந்து. அருமை பீம். அப்புறம் இங்கதான் நண்பர்களே நாங்க உட்காந்து உரையாடுவோம். உங்க ஊர்ல அந்த மாதிரி மரம் இருக்கா? நீங்களும் அந்த மாதிரி உட்காந்து உரையாடுவீங்களா? பாவா, எங்க ஊருக்குள்ள இந்த மாதிரி மரம் இருக்கு. ஆனா நாங்க உட்காந்து கஞ்சா அடிச்சு சுத்தி பாட்டிலா போட்டு இருக்கோம். அஞ்சாவா? புரியல நண்பர்களே. பீம் அவன் அப்படித்தான் பீம், லூசு மாதிரி பேசுவான். பீம், எங்களை மகாராஜா கோட்டைக்கு அழைத்து போறீங்களா? கண்டிப்பா நண்பர்களே, வாங்க போவோம். பார்ட் 2 பங்க பண்ணிட்டாங்க. பார்ட் 3 பார்ப்போம். அரசே, உங்களை பார்க்க தமிழ்நாட்டுல இருந்து ஆள் வந்திருக்காங்க. ஆச்சோ தமிழரா, அது மிகவும் பாகிரமான ஊராட்சி. சரி, அழைத்து வாருங்கள் அவர்களை. ஆகட்டும் அரசே. அரசே வணக்கம், நாங்க தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்கோம். பாவா வணக்கம் பாவா. பாவாவா? பீம் என்ன சொல்கிறாங்க? அரசே, அவங்க ஊரு பாசையில வணக்கம் சொல்றாங்க. ஆமா ஆமா அரசே. சரி, ஓகே. எதற்காக டோலக்பூர் வந்தீர்கள்? அரசே, நாங்க காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டா எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஷோ பண்ணிட்டு இருந்தோம். அப்படியே மெய் மறந்துட்டு ஒரு 150 கிலோமீட்டர் நடந்தே வந்துட்டோம். அரசே, இவர்கள் ரொம்பவும் களைப்பாக இருக்கிறார்கள். அதனால் நம்ம இவர்களுக்கு சாப்பாடு போடுவோம். ஐயோ பரவாயில்ல பீம், நாங்க இன்னொரு வாட்டி வந்து சாப்பிட்டுக்கிறோம். இப்பொழுது எங்களுக்கு நேரம் ஆயிட்டு நாங்க கிளம்புறோம். மச்சான் இங்க வாயே. நீ சும்மாறா. என்ன சொல்றான் அந்த பல்லு தாய்? ஒன்னும் சொல்லல அரசே. கோமால, நீங்க இப்ப சொல்ல அந்த டோலக்பூரை தாண்ட முடியாதா?
அது ஒன்றும் இல்லை அரசே. இந்த டோலக்பூர்ல என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்க ஒரு கூதியும் செய்ய மாட்டீங்களா? சோட்டா பீம் தான் இறங்கி பண்றானா? உங்க காவலாளிகளும் ஒரு கூதியும் லாய்க்கலன்னு சொல்றான் அரசே. பீம் என்ன வார்த்தை சொல்லிட்டான் பாடிக்கு மோன அடிச்சு நோடுக்குறாங்க ஒருத்தா பாரு மச்சான் மறுபடியும் பீமாட்ட கூப்பிடுறான். மச்சான் இப்போ ஒரு டைலாக் சொல்லுவான் பாரு. சபாஸ் பீம், மறுபடியும் டோலக்பூரை ஒரு பெரிய ஆபத்துல இருந்து நீ காப்பாத்தி இருக்க. உன்னோட உதவியை நாங்க மறக்கவே மாட்டோம். ஆனால் உண்மையை சொல்லணும்னா 100% உண்மைதான். அந்த லாஸ்ட் பார்ட்டில் வந்து ராஜா வந்து என்னத்துக்கு தான் இருக்கான்னு தெரிலடா. ஆனால் உண்மையிலே அவன்லாம் எவன்டா அவன்லாம் ராஜா வாக்குனது அக்காவுக்க பீம தானே கூப்பிடுறான். காவலாளி ஒரு மண்ணுக்கும் லாய்க்கு இல்லை காவலாளிகளும். பேசாம பீமவே ராஜாவை உட்கார வச்சிடலாமேடா இதுக்கு. இது வேற கையில மாட்டிட்டு படாத பாடுபடுத்துத. டேய் சோமு, என்னத்துக்குடா வர சொன்ன? இங்க பாருடா ஹட்டோரி. என்னதுடா இது? இடுப்பு வலிக்கு போடுற பெல்ட்டை கையில போட்டிருக்கேன். டேய் இது வாட்சுடா. வாட்சா? என்னடா இன்னும் டைம் செட் பண்ணலையா? மச்சான் இது சைனா வாட்ச்னு நினைக்கிறேன்டா. இதை புரிஞ்சுக்கல சட்ரா. அவ்வளவுதான் சொல்லுவேன் நானு. ஐயோ என்ன சத்தம் அது? அப்போ மாட்டினதுதான். கையில இருந்து வர மாட்டேங்குதுடா ஹட்டோரி. எங்க கூடு நான் பாக்குறேன். டேய் என்னடா பண்ற? இதுல இந்த வீடியோல ஹைலைட் என்ன பாத்தீங்கன்னா பீம் ஒரு ஓரமா வேட்டி தூக்கிட்டு போய் உட்காந்தா பாருங்க. சவுண்டு அதெல்லாம் வேற ரகம் பட்டாங்க. Basically, I'm a watch mechanic. நான் கூட இது சைக்கிளுக்கு பஞ்சர் ஓட்டுற கடை நினைச்சிட்டேன் சார். நான் உங்களுக்கு என்ன உதவி பண்ணோம்? இப்படிக்கா வந்து ஒரு சம்மர் சால்ட் அடிச்சிட்டு போ. இது ஜோக்கு, அடக்கூடாது, சிரிக்கணும். டேய் சோமு, என்னடா? பின்ன என்னடா? சாரிண்ணா, அவன் கொஞ்சம் டென்ஷனா இருக்கான், அதான் அப்படி பேசிட்டான். டேய் நாய்களா, உங்களுக்கு பிரணா வேணும்? இவன் வாட்ச்ல ஒரு பிரச்சனைண்ணா. என்னடா பிரச்சனை? வாட்ச் கையில இருந்து வர மாட்டேங்குதுண்ணா. டேய் இதுல ஒரு பிரச்சனை. வாட்ச் மெக்கானிக் வருவீங்களாடா? ரொம்ப கஷ்டமா இருக்குதுண்ணா. முடியாதுன்னா விட்டுருங்கண்ணே. ஒரு வாட்ச் கூட கழட்ட வெளியே தெரிஞ்சா என்ன எல்லாரும் கேவலமா நினைக்க மாட்டாங்களாடா? எனக்கு என்ன போகுது, சாதாரண வாட்ச் மாதிரி தெரியல. எப்படி சொல்றீங்க? எப்படிதான் ஒரு வாட்டி ஒரு வினோதமான வாட்ச் ஒன்று சரி பண்ணேன். முதல்ல பாக்குறப்போ அது ஒரு நார்மலான சர்வசாதாரணமான வாட்ச் மாதிரி தான் இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது ஒரு டைம் டிராவல் டிவைஸ். டைம் மிஷினா? என்னண்ணா சொல்றேன்? என்னடா ஏதோ ஊருக்கு இருக்கிறதா நினைக்கிறீங்க? பேசிக்கலி எங்க அப்பா ஒரு சயின்டிஸ்ட். அவர் 24 பேர் டிராவல் பண்ற மாதிரி ஒரு டைம் மிஷினை கண்டுபிடிச்சாரு. நான் அதை டேஸா இயர்ஸா டிராவல் பண்ற மாதிரி மாடிஃபை பண்ணேன். எப்படின்னா உங்களுக்கு குவாண்டம் பிசிக்ஸ், ஸ்ட்ரிங் தியரி பத்தி எல்லாம் தெரியுமா? தெரியாது. அப்புறம் எப்படி? சிம்பிள்ரா, வாட்ச்ல டேட் மாத்துற மாதிரி மேல பட்டன் செத்துட்டேன், அவ்வளவுதான். மச்சான் வேற கடைக்கு போறலாம்டா. இங்க கூட ஆனா உண்மையை சொல்லணும்னா 24 மூவி சூர்யா தான் கலாச்சி விட்டுருக்கீங்க. ஆனா உண்மையிலடா. ஆனா இதுல என்ன உனக்கு லாஜிக் இருக்குதுன்னா, இவங்க சொல்றது கரெக்டு தானே. வாட்ச் மெக்கானிக்கு பிசிக்ஸு, குவாண்டம் பிசிக்ஸ் இதெல்லாம் தெரியுமா? அது எனக்கே தெரியாது, வேற விஷயம். அது தெரியுமா என்ன? சும்மா ஒரு டேட்டை மாற்றுற மாதிரி ஒரு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவர் போட்டு டயத்தை சேஞ்ச் பண்ணிட்டு டைம் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இது உங்களுக்கு எப்படின்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. சரி, ஓகே கேஷ், நம்ம வந்து வீடியோ இதில் எண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன வீடியோ பண்ணலான்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க மக்களே. 400 லைக்ஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த வானவில் தோழர்களை வச்சு தனியாக ஒரு வீடியோ போடலாம். ஓகே, வரட்டா, பாய்.